ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளஸ் எமர்ஜென்சி லைட் இருக்கிற மாதிரி ஒரு டிவைஸை நம்ம வந்து ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். எப்படி ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து இதுதான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து எப்படி இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னா, கீழே ப்ளூடூத் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து எமர்ஜென்சி லைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து சார்ஜ் போட்டு ஆன் பண்ணால் ஆன் ஆகுது. நம்ம எதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சார்ஜ் போட்டு பார்க்குறேன். இப்போ பிளிங்க் ஆனுச்சு இந்த இடத்துல. வந்து சார்ஜ் பின்னும் வந்து நம்மள்கிட்ட சரியில்லை. இப்போ வந்து ஆன் ஆயிடுச்சு பாருங்க. எஃப்எம் ஓடுது. லைட்டும் ஓகே தான், லைட்டும் எரியுது. இந்த நம்மளுக்கு வந்து இந்த சார்ஜ் பின்னும் கரெக்டாக இல்லை, சார்ஜும் ஏற மாட்டுது. அப்போ வந்து நம்ம பேட்டரி தான் இதுக்கு போயிருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். பின்னாடி வந்து ஸ்பீக்கர் லைன் மட்டும்தான் இருக்கு. இது வந்து எஃப்எம்குள்ள ஆண்டனா. இது ஒரு பெரிய சைஸ் ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பேட்டரியை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து மல்டிமீட்டர் வச்சு இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து 1 வோல்ட் வரையும் இருக்குது. நம்ம வந்து டைரெக்டாக இப்போ நம்ம பின்ன சார்ஜர் கொடுத்து நம்ம சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூஎஸ்பி கேபிளில் அப்படியே ப்ளஸ் மைனஸ் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன், சால்ட்ரிங் பண்ணி. 2 hours later. இப்போ வந்து நான் இதை சார்ஜ் போட்டும் பார்த்துட்டேன், இது ஏறல. நான் இதுக்கு பதில் வந்து லேப்டாப் பேட்டரி எடுத்திருக்கேன், லித்தியம் அயன் பேட்டரி. இது 3.7 வோல்ட் தான் இதுவும் அவுட்புட் தரும். இது நான் சார்ஜ் போட்டு பார்த்துட்டேன், சார்ஜ் போட்டும் ஏறல. இது வந்து லெட் ஆசிட் பேட்டரி, அதனால் வந்து இதில் உள்ளது அவ்வளோ லைஃப் வராது. இந்த பேட்டரி வந்து நம்மளுக்கு லைஃப் கிடைக்கும் நிறையா. இப்போ வந்து நான் இதில் வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து சால்ட்ரு பண்ணணும். அப்படியே ஆன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, லைட் எரியுது. இப்போ வந்து நம்ம இந்த MP3 போர்டையும் ஆன் பண்ணி பார்க்குறேன். சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து ப்ளூடூத் கிடையாது. நம்ம இந்த போர்டுக்கு பதில் வந்து ப்ளூடூத் போர்டை வந்து நம்ம மாற்ற போகிறோம். இப்போ நான் தான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதையும் நான் இதை கழட்டி எடுத்துட்றேன். இப்போ வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது, அதனால வந்து நம்ம அடுத்தது வந்து இதில் ப்ளூடூத் மாற்றுறேன். இப்போ ரிமூவ் பண்ணோன்னா பின்னாடி வந்து 2 கேபிள் இருக்கும். இது ஆடியோ அவுட்புட் கேபிள், இது வந்து பவர் இன்புட் கேபிள். இது ரெண்டுத்தையும் அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணி மேலே கழட்டிக்க வேண்டியதான். அவ்வளோதான், கழட்டியாச்சு. இப்போ இந்த போர்டு நம்மளுக்கு வந்து ஒர்க்கிங் தான், ஆனால் இதில் வந்து நம்ம பென்ட்ரைவ் போட்டு மெமரி கார்டு போட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த போர்டை கழட்டிட்டேன். அதுக்கு பதில் வந்து நான் ப்ளூடூத் இருக்கிற மாதிரி ஒரு ப்ளூடூத் MP3 போர்டு வாங்கியிருக்கேன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட்டு தெரியுது, நீ மூடு. இதுலேயும் அதே மாதிரி தான். இப்போ நான் வந்து இது வந்து ஆடியோ, இதில் ஆடியோ இன்புட்டில் கரெக்டாக அவுட்புட்டில் வந்து இதை அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுறேன். இந்த போர்டு ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன், அதனால அந்த போர்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பவர் கேபிள், இது வந்து அப்படியே பவர் கேபிளில் கொடுத்துருந்தது தான். அவ்வளோதான், நம்ம எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சு. இதில் இப்போ இருந்த மாதிரி மறுபடியும் வச்சு ஸ்க்ரூ பண்ணிடலாம். அதை
இப்போ வந்து நான் எல்லாத்தையும் ஸ்க்ரூ பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை நான் ப்ளூடூத் ஆன் பண்ணுறேன் பாருங்க. ப்ளூடூத்தும் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த 2 நாபையும் நான் கழட்டிட்டு வேற நாப் போட்டுடுறேன். இப்போ வந்து நான் இந்த புது நாபை 2த்தையும் போட்டுக்கிறேன். 2மே 0ல வச்சுருக்கேன். அவ்வளோதான், 2த்தையும் நம்ம பண்ணியாச்சு. 2 நாபுமே மாற்றியாச்சு. இப்போ இந்த பின்னையும் நம்ம கழட்டிட்டு இந்த மாதிரி வேற பின் வாங்கி நம்ம இதுக்கு மட்டும் மாற்றிப்போம். இந்த சார்ஜிங் பின்னு மட்டும் நம்மளுக்கு வந்து இப்போ மாற்றணும். அதை இப்போ கழட்டிப்போம். இப்போ இந்த மாதிரி நம்ம கழட்டி ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வேற பின் இப்போ வந்து நம்ம வாங்கணும். ஏன்னா இந்த பின்னு தான் நம்மளுக்கு வந்து ஃபால்ட்டாக இருக்குது, லூஸாக இருக்குது. போய் அதே மாதிரியே ஒரு பின் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த மாதிரி வாங்கிட்டேன், டைப் சியில் வாங்கிட்டேன். இது ஆனால் நம்ம இதில் வந்து டைப் பியில் இருந்துச்சு. இப்போ வந்து டைப் சி தான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால டைப் சியே வாங்கிடுச்சு. இது வந்து ஸ்லீவ் எடுத்து இந்த 2 ஒயர் இங்கே கொடுத்துருக்கோம்ல, அந்த ஒயர்லேயே அப்படியே வச்சு சால்டர் பண்ணிடலாம். நான் சால்டர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் அந்த பின்னியை வச்சு சால்டர் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து உங்களுக்கு அந்த கழட்டணும்ல ஆல்ரெடி, அதிலே அப்படியே வச்சு ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டோம். இப்போ ஒரு தட்டி நம்ம ஆன் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ப்ளூடூத் ஒர்க் ஆகுது. லைட்டையும் நான் ஆன் பண்ணி பார்த்துக்கிறேன். லைட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ சார்ஜர் மட்டும் நான் போட்டு பார்த்துக்கிறேன். சார்ஜரையும் போட்டு பார்த்துக்கிறேன். அப்படியே சார்ஜரும் ஒர்க் ஆகுது. நான் வந்து மல்டிமீட்டர் வச்சு உள்ள சப்ளை உள்ளே போகுதான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். 3.7 வோல்ட் கிட்ட போகுது. அப்போ வந்து பவர் உள்ளே போகுதுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம அவ்வளோதான் முடிச்சிட்டோம். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இதை நான் அப்படியே வச்சுட்டு பின்னாடி இப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நம்ம ஃபுல்லாகவே எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. Bluetooth mode paired. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம என்னென்ன மாற்றிருக்கோம்னா, இந்த சார்ஜிங் பின் வந்து மைக்ரோ யூஎஸ்பி பின்னாக இருந்துச்சு டைப் பியில், அது வந்து நம்ம டைப் சி பின்னாக மாற்றியாச்சு. பேட்டரியும் நம்ம வந்து லித்தியம் பேட்டரி மாற்றியாச்சு. அதில் வந்து ப்ளூடூத் போர்டையும் நம்ம மாற்றியாச்சு. அதில் வந்து நார்மல் யூஎஸ்பி MP3 போர்டு தான் இருந்துச்சு. அதை நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம ப்ளூடூத் போர்டை வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய்.